காங்கிரஸின் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழகம் அதிக கடன் சுமையை பெற்றிருக்கு. உத்தரப்பிரதேசத்தினுடைய வளர்ச்சியும் நம்முடைய வளர்ச்சியும் ஒப்பிட முடியாது. நம்ம மாநிலம் தான் இந்தியாவிலேயே மருத்துவத்தில் முதல் மாநிலம். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் தான் வித்தியாசம் இருக்கு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழகத்தோட நிர்வாகமும் உத்தரப்பிரதேசத்து நிர்வாகமும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது இல்லையா? அங்க நிர்வாகமே இல்லைங்க, வளர்ச்சியே இல்லை, கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வளர்ச்சி திட்டத்தை பற்றி சிந்தனை உள்ள ஒரு முதல்வர் அங்கே இல்லை. அவருக்கு எந்த வளர்ச்சியை பற்றியும் கவலை இல்லை. முஸ்லீம் மக்கள் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்க வீட்டை இடிச்சிட்டு நடு ரோட்டில் உட்கார வைக்கிறது தான் அவருடைய வேலை. அப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான இடையே உள்ள கூட்டணி விரிசல் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கல. அதாவதுங்க, திரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றதுனாலே கூட்டணியில் விரிசல் ஏற்படும்லாம் சொல்ல முடியாது. ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்ட்ல சொல்லப்படுறாரு. ஏங்க, ராகுல் காந்திக்கு ரைட் ஹேண்டுன்னு இவர் சொல்லிக்கிறாரு. சமீபமாக அவர் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை திமுக ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு தருவோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டணியில் இருக்கவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு 20 சீட்டு நாங்கள் வெற்றி பெறோம்னாக்கா நீங்கள் அமைச்சரவை கொடுக்கலாம், தப்பு இல்லை. ரிபல் மீடியா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். ரிபல் டிவி நேயர் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இப்போ தேர்தல் நேரத்தில் கூட்டணி யார் யாரோடு அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டு பேசப்பட்டு வருது. அந்த விதத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸின் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தை விட தமிழகம் அதிக கடன் சுமையை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு கருத்து, இந்த ஒரு பேச்சு எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, காங்கிரஸுக்கும் திமுகமான ஒரு விரிசலை வெளிப்படுத்துதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் கருத்துக்களுமே இங்கே முன்வைக்கப்பட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க, இன்னைக்கு காங்கிரஸ் 2014 ஆட்சியை நாங்கள் விட்டு இறங்குகிற நேரத்தில் 36 லட்சம் கோடி கடன் வச்சிருந்தோம். இன்றைக்கி 110 லட்சம் கோடி இந்த 11 வருஷத்தில் வச்சுட்டாங்க. 60 ஆண்டுகள் மத்திய அரசை ஆண்ட நாங்கள் 34-35 லட்சம் கடனோடு விட்டுட்டு போனதில் இப்போ 111 வருஷத்திலே 110 வச்சுட்டாங்க. கேட்டால் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு குறிப்பாக நமக்கு கடன் வாங்க வேண்டிய தேவை எங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டி பணத்தை இவங்க அந்த உரிய நேரத்துக்கு கொடுக்கல, கல்வித்தொகையை உரிய நேரத்துக்கு கொடுக்கல. எல்லாத்த விட மெட்ரோ ட்ரெயினுக்கு உண்டான பணம் முதல்ல ஓரளவுக்கு மத்திய அரசாங்கம் அதை ஷேர் பண்ணாங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போது. இப்போது 10% தான் நாங்கள் கொடுப்போம். 90% அதில் மாநில அரசாங்கத்தை சேர்ந்ததுன்னு சொன்னாங்க. இப்போது உலக வங்கியில் ஜப்பான்கிட்டலாம் கடன் வாங்குகிறாங்க. மத்திய அரசாங்கம் அதுக்கு ஒப்புதல் கொடுத்தா தான் அந்த கடன் கிடைக்கும். அதெல்லாம் கடன் வாங்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயினுக்காகவே ஏகப்பட்டமான கடன் வளர்ச்சி திட்டங்களுக்காக கடன் வாங்குவதில் தவறு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் கடன் வாங்கினா தான் வளர்ச்சியை கொடுக்க முடியுன்றது அவருக்கும் தெரியும். ஆனால் அவர் ஏன் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்றத எனக்கு புரியல. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய வளர்ச்சியும் நம்முடைய வளர்ச்சியும் ஒப்பிட முடியாது. நம்ம மாநிலம்தான் இந்தியாவிலேயே மருத்துவத்தில் முதல் மாநிலம். நீங்கள் துபாய், குவைத்து, அரேபியன் கண்ட்ரியில் இருந்து எல்லாருமே சிகிச்சைக்காக சென்னையை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி தான் படையெடுக்கிறாங்க. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் அவங்க போகிறதே கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட்டுனாலும் அதெல்லாம் விட நீங்கள் பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவிலேருந்து இங்கே வேலை செய்கிறவங்கள உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் ஓட்டு உரிமையோடு இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னு கேட்டால், எங்களுக்கு இங்கே மருத்துவம் ஃப்ரீயாக கிடைக்குது,
மாத்திரை ஃப்ரீயாக கிடைக்குது. அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பீகாரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டரை பார்க்குறதே கஷ்டம். அப்படி பார்த்தாலும் எழுதி கொடுத்துருவாங்க, நாங்கள் வெளியில் தான் போய் மாத்திரை வாங்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எங்களை நல்லா பார்க்குறாங்க, மருந்து மாத்திரை ஃப்ரீயாக அவங்களே கொடுக்குறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சி, கீழ்ப்பாக்கம், ராயப்பேட்டை போன்ற அரசாங்க ஆஸ்பத்திரி போனீங்கன்னா அப்போலோவை விட நல்லாயிருக்கு. பேட் சுமலெல்லாம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் செய்யணுன்னா கடன் வாங்கணும். எந்த தொழில் கூடங்க கடன் வாங்காமல் தொழில் பண்ணோம்னா அது சரியாக வராது. கடன் இருக்குன்ற பயம் இருந்தால் தான் தொழிலை அபிவிருத்தி பண்ண முடியும். அதனால் இந்த மாநில அரசாங்கம் அந்த கடன் சுமையை வைத்திருக்கிறது என்று சொல்வதிலே எனக்கு புரியவில்லை. அவர் எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும். உத்தரப்பிரதேசம் வளர்ச்சி இல்லாத மாநிலம். அங்கே ஒரு முதல்வர் இருக்கிறார், அவருக்கு எந்த வளர்ச்சியை பற்றியும் கவலை இல்லை. முஸ்லீம் மக்கள் யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணால் அவங்க வீட்டை இடிச்சிட்டு நடு ரோட்டில் உட்கார வைக்கிறது தான் அவருடைய வேலை. இந்திய அரசாங்கத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை மீறி அங்கே ஒரு ஆட்சி நடக்குது. நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, ராம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு சென்ற மாதம் நான் போயிட்டு வந்தேன். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, 40 கிலோமீட்டருக்கு 14 மணி நேரம் போடும். குண்டு குழி ஜீப்பில் தான் போக முடியும். நீங்கள் இந்த ஒரு காரில் கூட போக முடியாது. நீங்கள் 1.5 கோடி ரூபாய் காரில் போனீங்கன்னா அந்த கார் திரும்பி நீங்கள் 40, 80 போய் திரும்பி வரும்போது அது டேமேஜ் ஆகிருக்கும். அவனே ஜீப் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் தான் போக முடியும். ராம்பூருக்கும் லக்னோவிலேருந்து ராம்பூர் போனீங்கன்னா 40 கிலோமீட்ரு. அந்த 40 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கு 14 மணி நேரம் ஆகும். அப்போனா நீங்கள் பார்த்துங்க, அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி பார்த்துங்க. அவன் ஏன் கடை வாங்க போகிறான்? அதான் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தமிழகத்தோட நிர்வாகமும் உத்தரப்பிரதேசத்து நிர்வாகமும் வந்துட்டு நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாது இல்லையா? அங்கே நிர்வாகமே இல்லைங்க, வளர்ச்சியே இல்லை. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. வளர்ச்சி திட்டத்தை பற்றி சிந்தனை உள்ள ஒரு முதல்வர் அங்கே இல்லை. இங்கே எப்படியாவது பூந்தமல்லியிலேருந்து ஆலந்தூர் வரைக்கும் கொண்டாந்து இணைச்சிடணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய முதல்வர், மாதாவரத்துலேருந்து சிறுச்சேரி வரைக்கும் நம்முடைய மக்கள் கஷ்டமில்லாமல் மெட்ரோ ட்ரெயினில் போகணுன்ற ஒரு எண்ணம் கொண்ட முதல்வர், இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் மெட்ரோ ட்ரெயினே வரலைங்க. அந்த பணி ஆரம்பிக்கவே இல்லை. தென்னிந்தியாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் வட இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லியில் மட்டும்தான் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பஸ்ஸெல்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள், நல்லாவே இருக்காது. எப்போ அது பாடியும் இன்ஜினும் தனியாக கழண்டுக்குன்னு போகிற மாதிரி ஆடின்னு போவோம். சாலை வசதிகள் இன்னும் மேம்படவில்லை. இங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், சாலை வசதிகள் நல்லாயிருக்கும். மழை வர நேரத்தில் கொஞ்சம் இது இருக்கும், அது பேச்சப்போருக்கு வேகமாக பண்ணுவாங்க. இந்த டிராஃபிக்கு இப்போ குறையணும்னு சொன்னால் மேம்பாலங்கள் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில மேம்பாலங்கள் திறந்திருக்காங்க, சில மேம்பாலங்கள் திறக்க போகிறாங்க. இந்த டிராஃபிக் கூட இந்த மெட்ரோ ட்ரெயினுடைய பிரச்சனை முடிஞ்சதுன்னா எல்லா டிராஃபிக்கும் கிளியர் ஆகிடும். ஆகவே மிகப்பெரிய வளர்ச்சி மாநிலமாக தமிழகம் இருக்குது. நீங்கள் மும்பைன்னு முதல் சொல்லுவாங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் இந்தியாவில் வளர்ச்சி பெற்ற முதல் மாநிலமாக இருக்கிறது என்று நான் எங்கிருந்தும் சொல்லுவேன். இல்லை, இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் திமுக ஆளும் கட்சியாக இங்கே இருக்குது, அதோட கூட்டணி தான் காங்கிரஸ். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸ் உள்ளே இருக்கிறவரை இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, அப்போது திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான இடையே உள்ள கூட்டணி விரிசல் ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குல்ல. அதாவதுங்க, திரு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்கிறதுனாலே கூட்டணியில் விரிசல் ஏற்படும்லாம் சொல்ல முடியாது. தலைமை என்பது வேறு. இப்போ நான் கூட எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும் இப்போவும் கேட்குறேன். ராகுல் காந்தியின் ரைட் ஹேண்டில் சொல்லப்படுறாரு. ஏங்க, ராகுல் காந்திக்கு ரைட் ஹேண்டுன்னு இவர் சொல்லிக்கிறாரு. மற்றவங்க பார்வையில் அவர் ராகுல் காந்தி ரைட் ஹேண்டுன்னு சொல்கிறாங்க. சமீபமாக அவர் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காரான்னு கூட எனக்கு தெரியல. ஆகவே ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டெல்லாம் ராகுல் காந்திக்கு யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. எனக்கும் கொஞ்சம் டெல்லியோட பெரிய கொஞ்சம் தொடர்புலாம் இருந்தது. நீண்ட நாட்கள் நான் டெல்லியிலே இருந்து அரசியல் பண்ணுவேன். அப்படி அவங்க குடும்பத்தில் யாரையும் ரைட்டு லெஃப்டெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாங்க. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலைங்க, அவர் ரைட்டு லெஃப்டெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கட்ட கூட்டணி தொடரணும் தான் ராகுல் காந்தி நினைக்கிறாரு. இது போன்ற மாற்று கருத்துக்கள் அவர் மட்டுமா பேசுகிறாரு? சசி தரூர் பேசுகிறாரு, கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறாரு. இப்போ என்னன்னா, இது ஒரு பரந்துபட்ட டெமோக்ரஸி பார்ட்டி, ஜனநாயக கட்சி. இதில் பேசுவதற்கு உரிமை கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஆனால் அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்பது தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். தலைமையிலிருந்து எந்த விதமான சிக்னலும் இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமை என்ன சிக்னல் கொடுத்ததுன்னா, இப்போ கிரீஷ் சோடங்கர் கூட என்ன பேசினார், அவர் தான் தலைமையினுடைய
ஒரு பொறுப்பாளராக இங்கே இருக்கார். எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், நாங்கள் வலுவாக இருக்கோம், இந்த 2 வார்த்தை தான் சொல்லியிருக்கார். ஆனால் திமுக வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இல்லை. உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் தான் வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்கும்போது வளர்ச்சியில் போகும்போது கடன் வாங்குவாங்க, கடனை திருப்பி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான கருத்துக்களை தவிர்க்கணும். ஏன்னா கூட்டணி என்பது நாம் வந்து அவங்க எதுவுமே பேசாமல் இருக்காங்கன்றதுக்காக நம்ம பாட்டில் பேசிகிட்டு இருக்கிறதும் தவறு என்பது தான் நான் மதிப்புக்குரிய சகோதரர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜாகிரதையாக பேசணும். இந்த மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சுய விளம்பரத்துக்காக இதை பேசுகிறாரு அப்படின்னும் ஒரு சொல்லி வராரு. எடுத்துக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம், அது கூட எடுத்துக்கலாம். அது கூட ஒரு நல்ல கருத்தாக தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து திமுக வந்து ஏற்கிறதுக்கு தயாராக இருக்கா? அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளுகிறதா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது வேறு விஷயம். பசித்த குழந்தை தான் அழுத குழந்தைக்கு தான் தாயே பால் கொடுப்பார். எங்களுக்கு பசி எடுக்கிறது வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அவர் பால் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இல்லாவிட்டால் கூட்டணியில் வந்து, ஏன்னா எங்களுடைய அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அந்த ஆதங்கத்தோடு இருக்கிறார்கள். அந்த ஆதங்கத்தை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சிகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு தருவோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, கூட்டணியில் இருக்கவங்களுக்கு. இப்போ எங்களுக்கு ஒரு 20 சீட்டு நாங்கள் வெற்றி பெறுறோம்னாக்கா எங்களுக்கு ஒரு அதுக்கு ரேஷியோ. இப்போ ஒரு 5 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ரேஷியோ, 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ரேஷியோவில் நீங்கள் அமைச்சரவை கொடுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ சந்திரபாபு நாயுடு முழு மெஜாரிட்டியோடு தான் இருக்கார். ஆந்திராவில் இருக்கக்கூடிய திரு சந்திரபாபு நாயுடு முழு மெஜாரிட்டி, அவருடைய தனி பார்ட்டி தெலுங்கு தேசம் வந்திருக்கு. ஆனால் அவர் கூட்டணி கட்சிகளுக்கு 4-5 மந்திரி கொடுத்துருக்காரு. 4-5 கூட இல்லை, 7 கொடுத்துருக்கார். அப்போ அது மாதிரி நீங்கள் கொடுக்கலாமே. தனி மெஜாரிட்டியோடு வெற்றி பெற்ற அவர் தன்னோடு இணைந்து பயணம் செய்தவர்களை கூட்டணியில் வைத்துக்கொண்டு மந்திரி பதவி கொடுக்குறார். ஆந்திராவில் கொடுக்க முடியும், சந்திரபாபு நாயுடாவில் கொடுக்க முடியும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தாலையும் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களாலும் ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க வேண்டும். இப்படியான ஒரு எதிர்பார்ப்போட தான் வந்து காங்கிரஸ் பயணிச்சுட்டு வருது. இப்படி இருக்கும் பொழுது இங்கே திமுகவில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கருத்து மறுக்கப்படும் பொழுது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு வேறு கட்சிகள் சொல்லும் பொழுது அந்த கட்சிகள் பக்கம் காங்கிரஸ் சாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவதுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்கள் கூட்டணி என்பது ஒரு புள்ளியில் இணைந்திருக்கிறோம். அது என்ன புள்ளின்னா, மதசார்பற்ற என்ற ஒரு அழுத்தமான புள்ளியில் இணைந்திருக்கிறோம். நாங்கள் என்ன பேசுகிறோமோ, தலைவர் ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரோ அதையே தான் முதல்வர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். நாங்கள் நாடாளுமன்றத்தில் எழுந்து பிஜேபிக்கு எதிர்ப்பாக, பிரதமருக்கு எதிர்ப்பாக, உள்துறை அமைச்சருக்கு எதிர்ப்பாக குரல் கொடுக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்களும் எழுந்து எங்களுக்கு பக்கபலமாக குரல் கொடுக்கிறார்கள். ஆகவே அந்த மதசார்பற்ற அந்த தன்மை என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கக்கூடிய நாங்கள் அவ்வளவு சுலபத்தில் பிரிந்து வந்துவிட முடியாது. ஆகவே நாம் இந்த தடவை சந்திரபாபு நாயுடுவை பின்பற்றுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் என்று நான் அறிகிறேன். நிச்சயமாக அது வரும் என்று நினைக்கிறேன். அந்த ஒற்றை புள்ளியிலிருந்து நாங்கள் வெளியே வர முடியாத காரணத்தினால் அவர்களோடு இணைந்து பயணிப்போம். இப்போ பாஜகவின் நயினா நாகேந்திரன் என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, திமுகலேருந்து விசிகா காங்கிரஸ் ரெண்டுமே வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரடியாகவே பேசி வர்றாரு இல்லையா? எந்த ஒரு முன் கருத்துமே இல்லாமல், எந்த ஒரு செய்தியுமே இல்லாமல் இவர் இப்படி பேசி வர்றாரு இல்லையா? இதுக்கு வந்து உங்களுடைய தரப்பில் இருந்து காங்கிரஸ் தரப்பாகட்டும் இல்லை விசிகாவின் தரப்பாகட்டும் என்ன உங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க? அதாவதுங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நயினார் நாகேந்திரன் உள்பட, திரு அமித்ஷா உள்பட, திரு மோடி ஆட்சி அதிகாரத்திற்கு அலைபருவங்களாக இருக்கிறார்கள். பிஜேபிக்கு ஆட்சி அதிகாரத்தின் மீது எப்பொழுதும் கண்ணாக இருப்பார்கள். அவர்களுடைய சேட்டையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கர்நாடகாவிலே நாங்கள் ஆட்சி அமைத்ததை கவிர்த்துவிட்டு எடியூரப்பாவை முதல்வராக கொண்டு வந்தார்கள். நீங்கள் மகாராஷ்டிரத்தில் பார்த்தீங்கன்னா உத்தம் தாக்கரேவை கவித்துவிட்டு அவர் கட்சியை ரெண்டாக்கி அங்கேருந்து வந்த ஒருத்தரை ஏக்நாத் சிண்டே என்றவரை முதல்வராக்கினாங்க, அப்புறம் துணை முதல்வராக்கினாங்க. நீங்கள் மத்திய பிரதேசத்தில் எங்களுடைய முதல்வர் பெரும் மெஜாரிட்டியோடு ஜெயிச்சார். கமல்நாத்தை கவிழ்த்து விட்டு அங்கு ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள், சிவராஜ் சௌகான் என்பவரை கொண்டு வந்தார்கள். அப்போது இந்த ஆட்சி அதிகாரம் அவர்களை ஆட்டி படைக்கிறது.
அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கி நிற்கிறது. காங்கிரஸுக்கு எப்போவுமே அந்த எண்ணம் இருந்ததே இல்லை. ஆனாலும் இவர்களுக்கு அந்த எண்ணம் தான் திரு நயினார் நாகேந்திரனுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விசிகா காங்கிரஸ் போயிட்டா சுலபமாக நம்ம வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறார். நினைப்பு தான் பிழைப்பை கெடுக்கும். நான் அவர் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு பேசவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது. நாங்கள் எப்படி வெளியில் வருவோம்? திமுகவை விட்டு நாங்கள் வெளியே வரமாட்டோம். எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டு பெறுவோம். கேட்டு பெறுவதில் எந்த தப்பும் கிடையாது. இல்லை, ஒரு தலைமை என்பது ஈஸியாக முடிவெடுத்துட முடியாதுல்ல. பலம் பலவீனம் எந்த தொகுதியில் இருக்குது அதையெல்லாம் பார்த்து தானே கொடுக்கணும். அதாவதுங்க, காங்கிரஸ் கேட்குற தொகுதிகளை கொடுக்க முடியுமா? அதாவதுங்க, நாங்கள் கேட்போம், அவங்க சில தொகுதிகள் சொல்லுவாங்க, எங்கள் வெற்றி தோல்வியை சொல்லுவோம். அவங்களையும் ஒப்புக்கொள்ள அளவில் எங்களால் பேச வைக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியை அவர்களிடம் இதை கேட்டு பெற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கிய நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி சார். வணக்கம்மா. நன்றி. நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள்.